அதனால தான் அற்புதம் அப்படின்ற ஒரு மலை மேல் வியாதேஸ்வரர் என்கிற திருப்பெயருடன் சிவபெருமான் விளங்கி அருள் பாலித்து கொண்டு வருகிறார். வேடன் தனக்கு தெரியாமலேயே மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜை செய்து பாவம் கழித்து அவனுடைய அனைத்து விதமான பாவங்களையும் நீக்க பெற்று இறை தரிசனமும் வரமும் பெற்று மகிழ்ந்த நாள் மகா சிவராத்திரி. நாம இந்த விரதம் இருப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது இன்றும் இன்னமும் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் தரவல்லது. இந்த உலகத்துல பல பல விரத முறைகள் இருக்கு. தானம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், வேள்வி செய்கிறோம், மந்திரங்கள் சொல்றோம், ஜபங்கள் செய்கிறோம். ஆனால் என்ன செய்தாலும் இந்த மகா சிவராத்திரி விரதத்திற்கு ஒப்பானது அல்ல. மகா சிவராத்திரி விரதம் மிகவும் புண்ணியமானது, மிக பெரிய அளப்பரிய ஆற்றலை தரவல்லது அப்படின்றது நம்மளுடைய புராணம் சொல்லுது. தன்னுடைய பிறவி பயனை பெற விரும்பும் உடல் படைத்த உடல் எடுத்த ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். இது மிகவும் தெய்வீகமானது.